left, right, left, 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 left and right, left. Yeah. Left, right, left, left, right, left, left, right, left, left, right, left. Welcome you all once again for the 7th year of celebration of Republic Day in Srivatsam. Give us a very big applause. With the same spirit, with same enthusiasm, we have been doing this. I request all the elder members to be seated if possible. இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமான நாள். எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய நாள். உலகமெங்கும் இந்தியன்ஸ் எல்லாருமே ரிப்பப்ளிக் டே 77th இயர் ஆஃப் ரிப்பப்ளிக் டே பண்ணிட்டு இருக்கா. இங்கே ஸ்ரீவத்சத்தில் 7th இயர் ஆஃப் செலிப்ரேஷன்.
So we feel extremely proud, and next year or this year also they are starting in Kaustubam. ஸோ நமக்கும் ஒரு மினி இந்தியாவாக ஆயிடுத்து. அங்கங்கே கண்ட்ரீஸ் இருக்கிற மாதிரி ஸ்ரீவத்சம், கௌஸ்துபம், இன்னும் மேலே மேலே நிறையா இது வரும், ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஸோ அந்த விஷயத்தில் அண்ட் ஒன் மோர் திங், ஐ ஆனஸ்ட்லி ரிக்வெஸ்ட் டுடே டு வருண பகவான். ஏன்னா அவர் வந்து எஸ் பிகம் ஒன் ஆஃப் த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீவத்சம். நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்னா அவர் உடனே நான் இருக்கேன்னு வந்துடுவார். ஸோ இன்றைக்கி அவரை கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், கொஞ்சம் லேட்டாக வாங்கும் நீங்கள் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஐ தேங்க் வருண பகவான் ஃபர்ஸ்ட், அண்ட் த வெதர் இஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ வி ஹாவ் டு தேங்க் காட் ஃபார் எவ்ரி திங், அண்ட் வி ஸ்டார்ட் த ஃபங்க்ஷன் நவ். To honor this occasion, I request Mr. Pasupati and Mrs. Vijaya Pasupati, the 80s kids of Srivatsam, to come and hoist the flag. Please, sir. அவளை பற்றி நான் பயோடேட்டாலாம் சொல்ல போகிறதில்ல, பிகாஸ் தே ஆர் த ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்ரீவத்சம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மாமா அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது பளிச்சுன்னு அந்த சிரிப்பு, அழகான அந்த நெத்தியில் ஒரு பட்டையாக விபூதி, அப்புறம் ருத்ராட்ச மாலை, கார்த்தால் 5 மணிக்கு குளிச்சுட்டு போய் பூ எடுத்துன்னு வந்து தனக்கு ஒண்டி இல்லை மற்றவாளுக்கும் அவர் கொடுக்குற அந்த ஒரு நட்பு உணர்வு, எல்லாரோடையும் சிரித்து பேசி ரொம்ப அழகாக ஒரு ஃப்ரெண்ட்லி அமிக்கபிள் கப்பல். இது அப்படியே ஃபீமேல் வெர்ஷன் மாமி, விஜயா மாமி. இதை வந்து நான் திருப்பி ஹைலைட் பண்ண வேண்டாம். அவள் 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, அமிக்கபிளாக, ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட the best couple in Srivatsam. We have to learn a lot from them. So I wish God to give them long life and the same enthusiasm and the same health. And I request, ஏன்னா இப்போ பசுபதி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பசுபதி மாமாவை நீங்கள் உட்காருங்க, நீங்கள் மார்ச் பாஸ்ட்டுக்கு நடக்க வேண்டான்னே, முடியாது நான் நடப்பேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்ட்டு. தட் இஸ் த ஸ்பிரிட். அவரை பார்த்து நம்ம எல்லாம் கற்றுக்கணும். மாமியும் அதான், நான் நிற்பேன், நான் நடப்பேன், அதனால் நீ வந்து என்னை இன்றைக்கி உட்கார சொல்லாதன்னு வேறு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு இருக்கா. தேங்க்யூ மாமி, தேங்க்யூ ஸோ மச். ஐ ரிக்வெஸ்ட் தெம் டு ஹாய்ஸ்ட் த ஃப்ளாக். அன்ஃபால் த ஃப்ளாக் நவ் ப்ளீஸ். செருப்பு கரெக்ட். இல்லை அவுத்துடுங்க. That is giving respect to the flag. Whoever can please stand up. Flag salute. Order. Vande Mataram. Vande Mataram. Vande Mataram. Bharat Mata ki. Bharat Mata ki. Bharat Mata ki. Thank you. Please be seated and relax. Now flag song. All of you can join. தாயின் மணி கொடி பாரே, அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே. தாயின் மணி கொடி பாரே, அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே. தாயின் மணி கொடி பாரே, ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதம் என்று
உச்சியின் மேல் வந்து மாதவின்று பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரீர் பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரே தாயில் மணி கொடி பாரே அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே தாயில் மணி கொடி பாரே கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர் எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கூட்டம் கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர் எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கூட்டம் நம்பர்க்குரிய நவவீரர் தங்கள் நல்லுயிரீந்தும் கொடியினை காப்பார் நம்பர்க்குரிய நவவீரர் தங்கள் நல்லுயிரீந்தும் கொடியினை காப்பார் தாயில் மணி கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே தாயில் மணி கொடி பாரீர் வந்தே மாதரம் வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் மலயஜ சீதளாம் சஸ்யஸ்யாமளாம் மாதரம் வந்தே மாதரம் शुभ्रज्योत्स्ना पुलकितयामिनी पुल्लकुसुमित द्रुमदलशोभिनी सुभाषिनी सुमधुरभाषिनी सुखदां वरदां मातरं वन्दे मातरं वन्दे मातरं वन्दे मातरं भारत माता की जय। நான் வந்து இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே பிறந்தவோ இந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் எப்படிங்கிறது நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா தினம் சொல்லுவோம், ஏன்னா நாங்கள் ஹைதராபாத்தில் இருந்தோம். நான் வந்து காத்தால ஆஃபீஸ், ஏன்னா பிடபிள்யூடியில் வேலை பண்ணிட்டு இருந்தான் எங்கள் அப்பா. காத்தால போனால் சாயந்தரம் வருவேங்கிறது நிச்சயம் இல்லை, தினம் சொல்லிட்டு போவான். நான் அதனால் தினம் பின்னால் திரும்பி பார்த்தா குத்திவிடுவான். அதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தவோம். எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா லானில் உட்காந்து பாவம் அவர் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார், பின்னால் வந்து குத்திவிட்டான். அது மாதிரி நிறைய கொலைகள் அதெல்லாம். அந்த இப்போ எனக்கு வந்து 7 வயசு. அதெல்லாம் வந்து நான் கண்ணால் பார்த்தோம். இப்போ அதெல்லாம் நினச்சா நிஜமாகவே மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கா, நம்ம எப்படிலாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோன்ட்டு. அவளோட தியாகம்தான் இப்போ நம்மளை வாழ வச்சுட்டுருக்கு. அது என்னமோ 100க்கு 100 உண்மை. அதனால் எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாத இருக்கணும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. Thank you, Mommy. Thank you for inspiring words. Now, Mama will address the gathering for a few minutes. எல்லோருக்கும் காலை வணக்கம். On this Republic Day occasion,
I want to speak a few words about our home. வெளியிலேயே போட்டிருக்கு சீரியல் லிவிங் ஹோம். ஸோ வி ஆர் ஆல் லிவிங் இன் திஸ் ஹோம் வெரி ஹாப்பிலி. வி ஆர் என்ஜாயிங் ஸ்ரீவத்சம் ஹோம். அதான் நான் சொல்லுவேன். லொக்கேஷன் வந்து ரொம்ப நல்லா மிஸ்ஸஸ் சீதாராமன் இந்த இடம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, காவேரி அழகாக ஓட்டுறது காவேரி. வாசலில் வந்து என்ட்ரன்ஸில் பெரிய ஆர்ச்சு பார்த்தாலே போகிறவ வர கார்லேயோ பஸ்ஸுலையோ எல்லோரும் பார்த்துட்டு அதை இந்த பக்கம் இங்கிலீஷு இந்த பக்கம் தமிழ் அதை படிச்சுட்டு தான் போகிறான். யாரும் படிக்காமல் போகிறதே கிடையாது. ஸோ என்ட்ரன்ஸே வந்து பெருமாளோட ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இந்த எல்லாருமே முக்கால்வாசி பேர் காவேரி எப்படா தண்ணி வரப்போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கா. டெய்லி குளிக்கிறவா இருக்கா, எங்களை மாதிரி முடிஞ்ச போது எப்பாவது குளிக்கிறவா இருக்கா. இன்னொன்று குளிச்சு விட்டு நேராக போஜனாலயங்க போனால் சும்மா தமாஷா சொல்லுவோம், ஒரு வெட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி நல்ல ஒரு போஜனம், நல்ல டிஃபன், ஃபஸ்ட் கிளாஸ் டிஃபனை சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தால் லேசாக தூக்கம் வந்து விடுது எல்லாருக்கும். அப்படி இருக்குது. இன்னொன்று ஐ வாண்ட் டு டெல் யூ, நீங்களாம் உட்காண்டிருக்கே தவிர நேற்றுக்கு பின்னாடி மழை பெய்ஞ்ச போது யாரும் குடை எடுத்துக்கவே இல்லை. ஒரு அப்படி பியூட்டிஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். ஒரு பிளாக்கில் இன்னொரு பிளாக் ஓடி நீங்கள் எல்லோரும் ஓடினேன். மிஸ்டர் சீதாராமன் பார்க்கல, அதை ஓடி வந்தேன் எல்லோரும். தட் மீன்ஸ் என்ன, வசந்த மேடம் எப்போ சொல்லுவாங்க, டோன்ட் திங்க் அபவுட் யுவர் ஏஜ், ஆல் ஆஃப் யூ ஆர் யங். எல்லாராலையும் எல்லாம் முடியும்னு ஒவ்வொரு மீட்டிங்லையும் இவங்க சொல்லுவாங்க. அதனால் ஓடினீங்க, ஒரு கொடை யாருமே எடுத்துக்கவே இல்லை. ஒரு பிளாக்லேயே இன்னொரு பிளாக் ஓடினீங்க எல்லோரும். ஓடி அடுத்த பிளாக் போயிட்டு அப்படியே இந்த பக்கம் அப்படித்தான், இந்த பக்கம் அதே மாதிரி தான். ஸோ அதனால் வி ஆர் லிவிங் இன் திஸ் ஹோம் வெரி வெரி ஹாப்பிலி. நல்ல காவேரி கரையில் வாசல் என்ட்ரன்ஸு, நல்ல செக்யூரிட்டியிலேருந்து போஜனாலு வரைக்கும் எல்லாருமே ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் போட்டு ஆல் ஆர் ஒர்க்கிங் வெரி சின்சியர்லி. இப்போ இந்த போஜனாலயா இது எல்லோரும் கிரெடிட் கோஸ் டு மிஸ்ஸஸ் சீதாராமன், மிஸ்ஸஸ் சாபராஜ், மிஸ்ஸஸ் லலிதா, அப்புறம் மிஸ்ஸஸ் ரமா. எல்லாருக்குமே ஃபுல் கிரெடிட் கோஸ் டு தம் ஒன்லி. போஜனாலயாவில் வந்து அப்புறம் சிவா உண்டு, உள்ளே வந்து நேராக அவளே கூட பரவாயில்ல, நான் பார்த்துருக்கேன். லலிதா ரமாவாலாம் போஜனாலயம் உள்ளே வந்து சூப்பர்வைஸ் பண்ணி யாருக்கு என்ன வேர்டோ கேட்டுட்டு அவ்வளவு நல்லா பண்ணுறாங்க. ஸோ இவ்வளவு நல்லா நடக்கிறதுனா ஃபுல் கிரெடிட் டு கோஸ் டு மிஸ்ஸஸ் லலிதா, மிஸ்ஸஸ் ரமா. போது நான் ரொம்ப பேசி இன்னொரு அனதர் திங். இப்போ அந்த நாளில் ஹிஸ்ட்ரி ஜாஃபரி சப்ஜெக்ட் உண்டு, இப்போ அதெல்லாம் கிடையாது. எக்கனாமிக்ஸில் பக்கமாக என்ன தான் மார்க் போடுவான், இல்லைன்னா மார்க் போட மாட்டான். அதில் பாயிண்ட் இருக்கும். அது மாதிரி சீவஸை பற்றி பேசலாதாக்க பேசிகிட்டே போகலாம், 40 பக்கம் நோட்டு கூட போகாது. அவ்வளோ எழுதலாம். நம்ம எல்லாம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி பழகிட்டு இருக்கோம். மிஸ்டர் சீதாராமன் ஈஸ் அவர் சன், எங்கள் பையன் தான் இவர். நம்மெல்லாம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி டெய்லி சிரித்து பேசிகிட்டு இருக்கோம். யாருமே இந்த பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிறதே கிடையாது. ஒருத்தருக்கு பார்த்தா பேசிட்டு சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கோம் இங்கே. இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இவருக்கு எது இருக்கு? தேங்க்யூ மாமா. நான் சொன்னதை அப்படியே அவர் வந்து திருப்பி வழிமொழிஞ்சிட்டார். இது மினி இந்தியா. இந்தியாவில் இருக்கிறவா எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ரீவத்சத்தில் இருக்கிறவா நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னதை அவ்வளோ அழகாக ஆன் த ஸ்பாட் அவரோட ஃபீலிங்ஸை சொல்லிட்டார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும்னு பாரதியாரில் ஒரு பாட்டு இருக்கும், நீங்களாம் கேட்டிருப்பேன். 10-15 தென்னை மரம் வேண்டும், பக்கத்திலே ஒரு கிணறு வேண்டும். அது அப்படியே இந்த அட்மாஸ்பியர் ஸ்ரீவத்சத்தில் காவேரி அதை அனுபவித்து அவர் சொல்லியிருக்கார். ஸோ தேங்க்யூ மாமா, தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஸ்டன்ட் அண்ட் என்கேஜிங் ஸ்பீச். தேங்க்யூ. நவ் ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் சீதாராமன் டு கிவ் அ ஃபியூ வேர்ட்ஸ். ஓகே, நவ் to representing the younger generation, Padmavati will sing a song. A very pleasant morning and happy Republic Day to everyone present here. Okay. Yes.
சானித மக ரிசனித நிசமக மக மத தமத நீத நிசகரி சா தனி சகாத மரி சானிரி சதா மாமா மதாத தனி நீ நிசா இமய முதல் குமரி வரை எங்கள் திருநாடு இருபுறமும் அலை கடலில் ஒளி வளரும் நாடு அமுதமெனும் காவேரி கரை நிறைந்து பெருக அணிவயலும் பூம்பொழிலும் தலை நிமிரும் நாடு தலை நிமிரும் நாடு சாதாமரி தரிசா மபத சாதாமரி தரிசா ரிசரி பா தமபதா மபதரி தரிசா தமதப ரீதரிசா ஆலயமும் கோபுரமும் வானுயர்ந்து நிற்கும் அருள் பழுத்தமே என்பர் இருளகற்ற வருவார் காலனையும் வென்றதவன் ஞானி அருள் வாழ்வார் காணாத தெய்வ நெறி கண்ட திருநாடு காணாத தெய்வ நெறி கண்ட திருநாடு சா சரி கரி சதா தாரி சரி சதா பா க பத சா சா சத த த ப ப ப கரி க ப த த த ப ப ப க க கரி கரி சா சரி க த க ப த ரி கரி க த சா பலவேறு சமயங்கள் பரவி நின்ற போதும் 16 கனிமொழிகள் பழகி நின்ற போதும் கலையாத புது வாழ்வு வகுத்த பெருநாடு கருணை எனும் மாணிக்க ஒளி நிறைந்த நாடு ஒளி நிறைந்த நாடு ஒளி நிறைந்த நாடு கரி சதா பதகதாரி சதா பாக பரிரி எங்கள் திருநாடு ரிசதமா பதமரி சரித சாம் ரிமா பதா எங்கள் திருநாடு சானி பமகரி ச பத நீ சதா எங்கள் திருநாடு பாரதன நாடு எங்கள் திருநாடு எங்கள் திருநாடு சானித மகரி சனி தனி சமக மக மத தமத நீ தனி சகரி சா தனி சகாத மரி சானிரி சதா மாமா மதாத தனி நீ நிசா மாமா மதாத தனி நீ நிசா மாமா மதாத தனி நீ நிசா. Thank you for the excellent song and beautiful singing, Padma. Give her a very big applause to show your blessings and happiness, please. Thank you so much. Your song has elevated this occasion to the greater heights. Thanks a lot. Now I request Mr. Sita Raman to address the gathering. நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். மாமி இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது 7 ஆண்டுகளாக ஸ்ரீவத்சத்தில் தொடர்ந்து நாம் குடியரசு தின நிகழ்ச்சியை இன்று எப்படி நடந்து கொண்டிருக்கிறதோ அதேபோல் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 77ல் 10% டேட்டா என்ன சொல்கிறது பாருங்கள். நம்ம மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றி கொண்டிருக்கிறோம். என்னை தனிப்பட்ட முறையில் கேட்டால் எங்கெங்கோ பள்ளி வளாகங்களில், கல்லூரி வளாகங்களில், அரசு அலுவலகங்களில் எல்லாம் இந்த குடியரசு தின விழா கொண்டாடப்படுவதை காட்டிலும் நம் போன்ற ஒரு கம்யூனிட்டியில் மாமி கொடியேற்றி வச்ச மாமி பேசினா இல்லையா, சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பிறந்தவள்
அதனால் சுதந்திரம் இல்லாமல் இருந்த இந்தியா எப்படி இருந்தது, எத்தகைய கஷ்டங்களை அனுபவித்தது, இன்று நாம் எப்படி சுகமாக இருக்கிறோம், அந்த உணர்வுகளை கொண்ட நீங்கள் அனைவரும் வயதை பார்க்காமல் ஆண்டாள் சொன்ன மாதிரி சித்தம் சிறு காலே எழுந்து குளித்து இறைவனை துதித்து உரிய நேரத்திற்கு இங்கு வந்து சேர்ந்து மார்ச் பாஸ்ட் செஞ்சு கொடியை ஏற்றி வணங்கி பாட்டு பாடி பேசி அகமகிழ்ந்து கொண்டாடும் இந்த காட்சியே காண கிடைக்காத அற்புதமான காட்சியாகும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்து இன்றைய தினம் நமது கொண்டாட்டத்தில், இந்த குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் பாரதியாரின் நினைவு மயமாகவே இருந்தது. பாரதியாரை மறக்க முடியுமா? சுதந்திரமாக இருக்கட்டும், குடியரசாக இருக்கட்டும், பாரதியாரை மறக்க முடியுமா? 1910 1920 வரை அவர் எழுதிய சுதந்திர வேட்கை, சுதந்திர விடுதலை பாடல்கள், அவைகள் அப்படியே நடைமுறைக்கு வந்தன. இன்றும் தாயின் மணிக்கொடி பாரீர் பாடல்தான் நாம் குடியரசு தினமாக இருக்கட்டும், சுதந்திர தினமாக இருக்கட்டும், அவர் பாடிய அந்த பாடலைத்தான் நாம் மனமாற அந்த கொடிக்கு வணக்கம் செலுத்தி பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவர் கொண்ட கனவு, அது ஒரு தவத்தின் விளைவு. அவருடைய பெரும் தவம் பராசக்தியின் ஒரு மாபெரும் உபாசகர். அவர் சக்தி உபாசகராக இருந்ததனால் தன்னுடைய சக்தியை எல்லாம் தவத்திலே செலுத்தி அதில் ஓர் எண்ணத்தை எண்ணிய முடிதல் வேண்டும். அவருடைய எண்ணம் சுதந்திரமாக மட்டுமே இருந்தது. நல்லவே எண்ணல் வேண்டும். அந்த சுதந்திரம் கிடைச்சா தான் நாம் நம்முடைய உரிமையை அனுபவிக்க முடியும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும். அவர் எதற்காகவும் அந்த எண்ணத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. தெளிந்த நல்லறிவோடு அவர் கண்ட கனவே நாம் அனுபவிக்கும் இன்றைய அற்புதமான சுதந்திரம். எப்படியெல்லாம் சுதந்திரத்திற்கு பாடுபட்ட கவிஞர்கள் இந்தியா பூராவும் இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு மாபெரும் எழுச்சியை, எவ்விதமெல்லாம் எழுச்சியை ஊட்ட முடியுமோ அவ்விதமெல்லாம் பாரதியார் தொடர்ந்து தன் இறுதி மூச்சு உள்ளவரை பல்வேறு விதமாக நமக்கு சுதந்திர கனலை ஊட்டிக்கொண்டே இருந்தார். வீர சுதந்திரம் வேண்டுவோர் வேறு எதனையும் கொள்வாரோ அப்படின்னு ஒரு சிறு கேள்வி. சின்ன சின்ன வரிகளில் அவர் ஊட்டிய சுதந்திர கனல் பாமர மக்களின் உள்ளத்திலும் நன்கு புகுந்து அவர்களுக்கு சுதந்திர வேட்கையை தூண்டியது. உடனே ஒரு ஓமையோடு அதை சொல்கிறார். வீர சுதந்திரம் வேண்டுவோர் வேறொன்றை கொள்வாரோ என்றும் ஆரமுது உண்ணுதற்கு ஆசைப்பட்டோர் கள்ளினை அறிவில் செலுத்துவாரோ. சுதந்திரம்தான் அப்படின்னு நினைக்கிறவன் வேற எதையாவது மனசில் வச்சுப்பானா? ஓர்மையுடன் சிந்தித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாரதியார் சொல்லி கொடுத்தார். அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா, ஆரமுது உண்ண ஆசைப்படுகிறவர், அமுதம் உண்ண ஆசைப்படுபவர். அமுதம் என்றால் உங்களுக்கு தெரியும், சாவா மருந்து. இதனை உண்ணுவதற்கு ஆசைப்படுபவன் சிற்றின்பம் அளிக்கக்கூடிய, அறிவை மயக்கக்கூடிய கள்ளினை தன்னுடைய அறிவில் சேர்த்து கொள்வானா? அப்படின்னு பாமர மக்களுக்கும் புரியும்படியாக இந்த சுதந்திரத்தை அனைவர் மனதிலும் சென்று சேர்த்து நனவாக்கிய ஒரு மாபெரும் கவிஞன் பாரதி. இந்த அருமையான நாளில் பாரதியை நினைவு கூர்ந்து மிகவும் அற்புதமாக
இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள். வருஷா வருஷம் அவங்க எல்லாம் எடுக்கிற இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் உரையின் துவக்கத்தில் சொன்ன மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களில், அரசு நிறுவனங்களில், கலை கல்லூரிகளில் அங்கெல்லாம் கூட இவ்வளவு டிசிப்ளின்டாக இவ்வளோ ஆர்கனைஸ்டாக நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். வாலண்டியர்ஸ் இங்கே நம்ம கம்யூனிட்டியில் உள்ள மிகப்பெரிய விஷயம், எல்லா ஒரு விஷயத்துக்கும் மனமு வந்து முன் வருதல், தன்னலமன்றி முன் வருதல், இதெல்லாம் தான் இந்த தேசத்துக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தது. உங்கள் அனைவரின் பங்களிப்பு தான் சுதந்திரத்திற்கு வித்திட்டது என்று கூறினால் அதுவும் மிகையான கூற்றாக இருக்க முடியாது. அற்புதமான இந்த குடியரசு தின விழாவில் உங்களுடன் சேர்ந்து தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்தி கொண்டாட கிடைத்த இந்த அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நடமாடும் பாரதியார் நமக்கு இடையில் இருப்பவர். அவர் சொன்ன நன்னா இருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அருகதை கிடையாது. இட் வாஸ் வெரி 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 நைஸ் அண்ட் வெரி சாட்டிஸ்ஃபையிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். Before we go on for national anthem, I would like to thank each and every one. Now you need not stand, please sit down. முதல் தேங்க்ஸ் ரெசிடென்ட்ஸ்க்கு. 7:20 அசம்பிள் ஆகும்னு சொன்னேன், 7:10க்கே நீங்கள்லாம் வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேட்ரியாட்டிசம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிசிப்ளின். சார் சொன்ன மாதிரி ஸ்ரீவத்சத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதே டிசிப்ளின் தான். அதே மாதிரி 8:20க்கு நம்ம இதை முடிப்போம்னு சொன்னேன், இப்போ ஒன்லி 8:05. So we are early in time. I thank each and every one of you first of all for your participation. முடிஞ்சதோ முடியலையோ குளிர்றது இப்போ வந்து அன்யூஷுவலாக இப்போ ரொம்ப டெம்பரேச்சர் வேறு ரொம்ப டவுன் குளிர்றது, பட் ஸ்டில் யூ ஆல் மேட் இட். தேங்க் யூ ஆல் ஃபார் தட். அண்ட் சீதாராமன் சார், தேங்க் யூ ஸோ மச். Lalita, Rama and Samiraj sir, without them, the 4 pillars of all our happiness, we thank you all once again. And இங்கே பாடின ஸ்வரலயா குரூப் அவளுக்கும் என்னுடைய நன்றிகள். விஜயகுமார் சார் who helped me with this, and பேசின அண்ட் சீஃப் கெஸ்ட் ஆஃப் டுடே 2 பேரும், பசுபதி மாமா ரொம்ப அழகாக பேசினா 2 பேரும், ஆன் த ஸ்பாட் எக்ஸ்டெம்போர் ஸ்பீச்சஸ், வெரி லைவ்லி. அவளுக்கும் என்னுடைய நன்றிகள். எப்பவும் போல் விக்ரம் அவன் வந்து காற்று மாதிரி வேலை செய்கிறான் அப்படிங்கிறது விக்ரம் தான். ஒண்டியாக எல்லா ஏற்பாடும் பண்ணி இங்கே மார்னிங் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான். சிவா அவருக்கும் அவருடைய டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஆல் ஸோ மச். ப்ளீஸ் ரைஸ் ஃபார் த நேஷ்னல் ஆந்தம். பத்து பற்றி நம்ம சொல்லக்கூடாது. அவளுக்கு எப்போவுமே நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. அதனால் அவள் நிச்சயமாக இன்னும் மிகப்பெரிய ஸ்டாராக, மியூசிக்கல் ஃபீல்டில் ஒரு பெரிய ஸ்டாராக வருவாங்கிறது இன்றைக்கே நமக்கு தெரிஞ்சு போச்சு. விளையும் பயிர் முளையிலே தெரியும். பத்து அடுத்து ஒரு பெரிய ப்ரோக்ராமே உங்கள்கிட்டருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் ரைஸ் ஃபார் த நேஷ்னல் ஆந்தம். இட் வில் பி பிளேட். All of you can join. Attention. Jana Gana Mana Adhinayaka Jaya He Bharat Bhagya Vidhata Punjab Sindh Gujarat Maratha Dravida Utkala Vanga Vindhya Himachala Yamuna Ganga Uchala Jaladhi Taranga तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद जय हिंद जय भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय. Thank you. Thank you. Please listen to this. இதே மாதிரி கௌஸ்துபம்ல 9 o'clock
ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன் இருக்கு. யாரெல்லாம் போறேளோ அவளுக்காக பேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. யார் போறேங்கிறத ஒரு விஜயகுமார் சார்கிட்ட சொல்லிடுங்க, அதுக்கேற்றபடி அவர் அரேஞ்ச் பண்ணுவார். போறவா முதல்ல விஜயகுமார்கிட்ட பேர் கொடுத்துருங்க, ஸோ தட் we can count the number of people. Thank you so much. இது மாதிரி இந்த அழகான தருணத்தில் இன்னொரு அறிவிப்பு. வரக்கூடிய 30ஆம் தேதி அன்று கௌஸ்துப வளாகத்தில் பாரதியார் டிராமா நமது குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கிருந்து சென்று வர போக்குவரத்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் அங்கு அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைவருக்கும் இரவு உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் வந்திருந்து பாரதியாரை கண்டு வருமாறு அடியை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். தேங்க்யூ.